70 பேர் ஷஹீதாக்கப்படுறாங்க. முஸ்லீம்களில் 70 பேர் ஷஹீதாக்கப்படுறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல உடனே ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, சுச்சுவேஷன் ஃபஸ்ட்டு அவங்க தான் ரியலைஸ் பண்ணுறாங்க இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அன்சாரிகள் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரசூல்லா ஹெல்ப்பு கூப்பிட்றாங்க. போட்டுட்ருக்கு கீழே இருக்கிற ஆட்களை சத்தம் போட்டு கூப்பிடணும். இப்போ கூப்பிட்டா என்ன ஆகும்னா, இப்போ காஃபிர்களுக்கு முதல் டார்கெட்டே யார், ரசூல்லா தான். அப்போ ரசூல்லா எங்கே இருக்காங்கிறது தெரியணும். இப்போ இந்த இடத்துல ரசூல்லா சத்தம் போட்டாங்கன்னா அவங்க மாட்டிக்குவாங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ட்டு மாட்டிக்குவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ரசூல்லா சத்தம் போடுறதும் இவங்களுக்கு பிரச்சனை. அதே சமயம் ரசூல்லாவுடைய குரலை கேட்காம இவங்களால செயல்படவும் முடியாது. அப்போ அந்த நேரத்தில் ரசூல்லா வந்து ஒரு 7 அன்சாரிகள் வந்து ரசூல்லாவை வந்து பார்த்துடுறாங்க, கண்ணில் பார்த்து அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க. அதில் 2 பேர் முஹாஜிர். யாருன்னா இவர் தல்ஹாவும் ஜுபைர். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ரசூல்லா அழைப்பு கொடுக்குறாங்க, வாங்க. கொடுத்த உடனே காஃபிர்கள் பார்த்துறாங்க, ஒவ்வொருத்தராக வெட்டுப்படுறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, யார் என்னை காப்பாற்றுறாங்களோ சொர்க்கம், என் கூட இருப்பீங்க. சொன்னோடனே அன்சாரிகள் போகிறாங்க. ஒரு ஆள் போகிறாரு ஷஹீதாகிறாரு, இன்னொரு ஆள் போகிறாரு ஷஹீதாகிறாரு. 7 பேர் வரிசையாக ஷஹீதாகிறோம். உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, அன்சாரிகள் நம்ம துரோகம் பண்ணிட்டோம், முஹாஜிர்கள் காப்பாற்றல இல்லை ரசூல்லா, அது சொல்கிறாரு அநியாயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அனஸ் இப்னு, அதாவது அதுக்குள்ளே ஒரு பொருளை வந்து கிளப்பி விட்டுருது. ரசூல்லாவுக்கு வந்து அதை கிட்ட ஒரு ஆள் வந்து ரசூல்லா அடிச்சிட்றான், மூஞ்சிலே அடிச்சிட்றான். அடித்தோடனே மூஞ்செல்லாம் ரத்தம், சாதாரண அடி இல்லை, பயங்கரமான அடி. அடி விழுந்து இந்த இடத்துல உள்ளே போயிடுது கண்ணெல்லாம். ரசூல்லா விழுந்துடுறாங்க. ஒரு ஆள் கல் தூக்கி போடுறான், தலையில் கவசம், அதையும் அடிக்கிறான். இதெல்லாம் தொழுகிறதுக்கு தேவையில்லை, அவங்க பாட்டுக்கு பள்ளிவாசல் உட்காந்துருக்கலாம். சொர்க்கத்துடைய நியாமத்துகளை பற்றி எடுத்து சொல்லி, இந்த தஸ்பீஹ் செஞ்சிங்கன்னா இவ்வளோ கிடைக்கும், அதுக்கு இப்படி கிடைக்கும் எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். ஒரு கஷ்டமான வேலை விசுவாசம். இதில் போகிறாங்க. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே அப்போது பெரிய லெவலில் நடக்குது. அப்போ அந்த இடத்துல அனஸ் பின் நல்லருங்கிற அந்த சஹாபி, அவர் வந்து ஒரு கூட்டம் ஓடுது, எல்லோரும் ஓடிடுறாங்க. அபூபக்கர் ஓடிட்டார் மதீனா, உமர் ஓடிட்டார். சாதாரண இடம் கிடையாது, ஊரில் புறமுதுகிட்டு காட்டுறது. எல்லாம் தத்திரி புத்திரி ஆயிடுச்சு. அவனும் எல்லாம் ஓடிட்டாங்க, இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போது வந்து இந்த இப்னு கமியாங்கிறவன் தான் வந்து ரசூல்லாவுடைய இதில் வந்து தலையில் அடித்து அந்த பல் வந்து உடைக்கிறான். அப்போ அவன் வந்து சொல்கிறான், முகமதை நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிறான். பயங்கரமான ஒரு கத்துறான். கத்துனோன்னா எல்லோரும் ஓடிடுறாங்க. சஹாபாக்கெல்லாம் முடிஞ்சது, எல்லாம் கேம் முடிஞ்சது. அப்போது அனஸ் இப்னு நல்லருங்கிற அந்த சஹாபி வந்து ஓடிட்டு இருக்கிறவங்களெல்லாம் ஒருத்தர் நிறுத்துறான், எங்கே ஓடுறீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு. இல்லை அப்படி தூதர் இறந்து விட்டார் அப்படின்னு இவர் சொல்கிறார். செத்துட்டார்னா நீங்கள் எச்சால சண்டை போடணும், அவரே போயிட்டார், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு வாழ்கிறதுக்கு அப்படிங்கிற உள்டா. அவரே போயிட்டார், அதுக்கப்புறம் நீங்கள் உயிர் காப்பாற்றுக்கு ஏன் ஓடுறீங்க, ஸ்பாட்டில் நில்லுங்க அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், ரசூல்லா வந்து மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க, கொடுத்துட்டாங்க. அவர் சொல்கிறார், ரசூல்லா மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க, கொடுத்துட்டாங்க. அவர் எதுக்காக உயிர் கொடுத்தாரோ அதுக்காக நாம் கொடுப்போம் இது சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்லிட்டு துவா செய்கிறார், இறைவா இவர்கள் செய்த காரியத்தில் இருந்து உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன்,
இணை வைப்பவர்களாகி அவர்கள் செய்த காரியத்திலிருந்து நான் விலகிக்கிறேன், உன்னிடமே நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகளுக்கு உள்ளே பூந்து அவர் ஷஹீதாகிறார். அவரை வந்து இவர் கேட்குற அபு உமரே எங்கே போகிறீங்க? அபு சாதிப்னு முஆத் கேட்குறாரு, எங்கே போகிறீங்கன்னா சொர்க்கத்துடைய வாடை வந்து எனக்கு வருது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி பண்ணுறாரு. 80 வெட்டு உடம்புல வாங்குறாரு. வம்பு, வாள், ஈட்டி எல்லாம் வாங்கியிருக்காரு. அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அனஸ் பின் நலுங்கிறது இது வந்து புகாரில் கூட இந்த ஹதீஸ் வந்து இருக்குது. நம்பர் நான் நோட் பண்ணாமல் வந்திருக்கேன். இது அவரெல்லாம் வந்து பார்க்கணும். அது சும்மா கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஏமாளிங்க. நம்ம வந்து அப்படியே நோகாமல் வந்து என்ன அந்த ரையானுன்னு ஒரு வாசல் இருக்குதா, வருது ரம்ஜானு, ரஜப சாபான பல்லிக ரமணான்னு துவா ஓதிட்டு ரம்ஜானில் வந்து நோம்புடி அந்த கேட்டு ஓப்பனில் இருக்கும், திறந்து வீட்டில் நாய் பூந்த மாதிரி சொர்க்கத்துக்குள்ளே பூந்துடலான்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். அதெல்லாம் பார்க்கணும். அப்போது இந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறார், மார்க்கத்தை எடுத்து வச்சுட்டாங்க, நம்ம மார்க்கம் தான் முக்கியம், ரசூலுல்லாஹ் இல்லைன்னா என்ன, நம்ம இன்னும் தைரியமாக போராடணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ் வந்துட்டு அப்புறம் இந்த சம்பவம்லாம் நடக்குது. 7 அன்சாரிகள் வந்து அவங்க ரசூலுல்லாஹை காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது அந்த முஸ்லீமில் கூட அந்த ஹதீஸ் வருது. அதுக்கப்புறம் அந்த தல்ஹா ரலியல்லாஹு கிரவுண்டு அவர் அதான் கூட தான் இருக்கிறார். தல்ஹா ரலியல்லாஹு அவர் முக்கியமான ஆள். இவர் சொர்க்கம். அதாவது அங்கே ஜுபைர் வாங்கிட்டாரா, இவர் இப்போ வருவார். அப்போல்லாம் நமக்கு கோவம் வரல. என்ன அவர் அஸ்வத்துல் முபஷராவான் 10 பேரான் அந்த காலத்தில் பிறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கூட சொர்க்கத்தை வாங்கிட்டு இவங்க போயிடுவாங்க. அபூபக்கர் இவ்வளோ சிறப்பாக, உமருக்கு இவ்வளோ சிறப்பு செஞ்ச வேலை அந்த மாதிரி சாதாரண வேலை கிடையாது. அந்த 10 பேரும் அந்தளவுக்கு எலிஜிபிள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. அவர் சண்டை போடுறாரு. 11 பேரை வந்து அவர் சண்டை போடுறாரு. 11 பேர் ரவுண்டு கட்டுறாங்க, ஒரு ஆள் சண்டை போடுறாரு. யார்? தல்ஹா. சண்டை போட்டு கையில் வெட்டு வாங்குறாரு. ரசூலுல்லாஹ் நோக்கி அம்பு வரும்போதெல்லாம் கை இப்படி டக்கு டக்குன்னு தடுத்துருவார். கையை வச்சு தடுக்கிறாரு. அடிக்கும்போது அவருடைய கையில் சொல்லப்படுது 39 காயங்கள். அதுக்கப்புறம் அவருடைய கை வேலையே செய்யலை. அந்த போருக்கு அப்புறம் 39 காயங்கள் வாங்குறாரு. வாங்கினதுக்கப்புறம் அம்புகள் எல்லாம் தடுக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த இடத்துல வேதனையில் ஒரு இடத்துல அவர் ஹா அப்படின்னு கத்துறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பிஸ்மில்லா நீ சொல்லியிருந்தா மலக்குகள் அப்படியே உன்னை வானத்தில் தூக்கியிருப்பாங்க அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு உனக்கு இது இருந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இது இருக்குது. அதே மாதிரி அபூபக்கர் வந்து பின்னாடி சொல்கிறார், அந்த அன்னைக்கு ரசூலுல்லாஹை காப்பாற்றின அந்த கிரெடிட் வந்து தல்ஹாக்கு தான் போகும். நாங்கள்லாம் ஒன்றுமே பண்ணல, தல்ஹா தான் வந்து ஜெயிச்சார், அவர் தான் அன்றைக்கி வந்து இது பண்ணார் அப்படிங்கிற. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பூமியில் நடமாடிக்கொண்டு, அதாவது சாவல், அவர் கொல்லப்படலை. சொல்கிற ஷஹீதை பார்க்குறேன்னா இவரை பார்த்துங்க. அந்தஸ்து எல்லாம் கொடுத்துட்டான். இந்த ஷஹீதுடைய அந்த அந்தஸ்து இப்போவே வாங்கிட்டார். உயிரோடு இருக்கும்போதே அவர் வாங்கிட்டார். அப்போ அந்த அந்தஸ்து சொல்லிவிட்டு அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. புகாரில் 4063 ஹதீஸாக இது இருக்குது.